ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைருண ரோகாதிபதி, லாபகாதிபதி, 6-11 கூடிய அதிபதி. அந்த 6-11 அப்படிங்கும்போதே லாபத்துக்காக எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க, யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம உழைச்சா நல்லது அப்படின்னு அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புத பகவான். அந்த வகையில் கடன் சுமை சாதாரண மிதுன ராசி என்பவர்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஆனால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக எல்லாம் மைனஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா கடனே இல்லாத மாதிரி கொண்டு வரணும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பரவாயில்லைங்கிறது இதுதான். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாச்சு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஓரளவுக்கு நல்லபடியாக கிடைச்சிது நிறைய பேருக்கு. ஆனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது, தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன். குருவோட பார்வை 7ஆம் பார்வை இருந்தால் கூட உங்கள் ஜென்மராசியில் அவர் வக்கரத்தில் இருக்கார். அதே சமயம் சனீஸ்வர பகவானோட பார்வையும் அங்கே விழுந்தது. ஸோ டென்ஷன் இருந்தது உங்களுக்கு. ஓரளவுக்கு தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் பெருசாக வரல, பரவாயில்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தது. அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஷ்டம ராசிக்கு வரார். 8ஆம் இடம். 8ஆம் இடம்னு சொல்கிறக்கூடிய எந்த கிரகமுமே கொஞ்சம் நமக்கு டென்ஷனை தான் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்தாலே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது. சந்திராஷ்டிரமத்தில் கஷ்டப்படாதவர்கள் யாருமே கிடையாது. அதை நான் அடித்தே சொல்லுவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு போகாதீங்க. ஆனால் சந்திராஷ்டிரமம் என்னென்னைக்கெலாம் வருதுன்னு நான் ஒவ்வொரு தினப்பலன்லையும் சொல்கிறேன், கேளுங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கிறதுங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு இது கிடச்சிடும். அந்த டென்ஷன் ஒரு பிஞ்சும் பாங்க பார்த்தீங்களா, அந்த பிஞ்ச் அளவுக்கு கூட ஒரு மனசில் ஒரு பயம் வரும், இல்லைன்னா ஒரு கிளேசம், ஒரு சிரமம், ஏதாவது ஒன்று வரும். அந்த ஒரு அப்படி பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. அப்போ இந்த அஷ்டமராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படி ஒரு பெரிய நன்மையை கொடுக்க போகிறார்? கண்டிப்பாக 7ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். முதல்ல பொருளாதாரத்தில் கை வைப்பார். உங்களுக்கு வர வேண்டிய இதில் பொருளாதாரத்தில் கை வைப்பார். எதுக்காக அஷ்டமராசியில் கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னா, மரண கண்டத்தை கொடுக்குறார் அப்படின்னா, நீ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ, உன்னை நீ திருத்திக்கோ, உன்னை நீ ஒரு பாலிஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அதை நம்ம கவனமாக எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் இந்த நம்மளோட கவனத்தை அதில் கொண்டு போய் பண்ணி அப்படி மூவ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அப்போ இந்த அஷ்டமராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக நீங்கள் அந்த எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனாலும் முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாமே. அடுத்தது உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். அசால்ட்டு அந்த அசிரத்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் கூடவே கூடாது. கவனமாக எல்லாம் இருக்கணும். அப்போ தான் நல்லது. அதேமாரி இந்த கவர்மெண்ட் டியூஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், அது இது என்னென்ன டியூ இருக்கோ கரெக்டாக ப்ராம்ப்டாக கட்டிடுங்க. ஒரு நாள் பிஃபோர் அப்படியே பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 4 நாள் முன்னாடி கட்டுறது கூட தப்பே கிடையாது. ஏன்னா அந்த 4 நாள் பேங்க்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகிறது சொல்லுங்கள்? வராது. ஆனால் இந்த 4 நாளைக்கு முன்னாடி நம்ம கட்டுறதுனால நம்மளோட கடமை முடிஞ்சது, கஷ்டம் முடிஞ்சது. அதனால் இந்த கஷ்டங்களை நம்ம ஏன் எடுத்துக்கணும்? அந்த அன்வான்ட் டியூஸ் அது இது எல்லாத்தையும் கட்டிடுங்க. அடுத்தபடியாக எல்லா பெண்களும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கணும். அசால்ட்டே வேண்டாம். தயவு செய்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கணும்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க. சில பேர் நான் கேள்விப்படுறேன், என்னென்னா ஒரு 4 நாள் நான் டேப்லெட் எடுத்துக்கல, எனக்கு அதனால தான் பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுதுல்ல, 4 நாள் எடுத்துக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் விட்டீங்க? கண்டிப்பாக எடுத்துக்கணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவு தொழிலாளித்துறை அவங்கெல்லாம் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இல்லை கரெக்டாக நெட்டி முட்டி அப்படி உங்களுக்கு முடியும். ரொம்ப டென்ஷனாக போக முடியும்.
ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் மூவ் பண்ணல் அப்படின்னா ஓரளவுக்கு சைன் ஆகி உங்களுக்கு இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். சரியா? இப்போ இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிருகசீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம், புனர்வசு குருவோட நட்சத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 3, 4 ஆகிய பாதங்கள், திருவாதிரை முழு உடைபடாத நட்சத்திரம், அடுத்தபடியாக புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள். இந்த ஓவராலாக எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். பர்டிகுலராக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி மிருகசீரிடம் 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திலேருந்து கரெக்டாக எண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 17வது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். 17 அப்படின்னாலே என்ன, 1 + 7 8. நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 8. இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது 8, அந்த ராசியில் தான் இருக்கிற அஷ்டம ராசி. ஸோ இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும், ஒவ்வொரு விஷயத்துலையும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தபடியே அந்த பத்திரமெல்லாம் பதியும் போது ஜாக்கிரதையாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்று. அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாலாம் ரொம்ப கேர் எடுக்கணும். குடும்ப பெண்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அடுத்தபடி 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது ஓவராலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆனால் எஸ்பெஷலி இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா உங்களோட திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்க சந்திர பகவானோட திருவோணம் நட்சத்திரம் வரும். ரொம்ப அற்புதம். ஆனால் இந்த நட்சத்திரம் பாருங்கள், திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானோட நட்சத்திரம், திருவோணம்ங்கிறது சந்திரனோட திருவோணம் நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரம். ஓணம் கொண்டாடுறோம் பாருங்க, ஓணம் பண்டிகை. அந்த வகையில் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் வரும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 17வது நட்சத்திரம், 1 + 7 8. அதேமாதிரி அஷ்டம ராசியில் வர கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், வாகன பயணங்கள், பேசுகிற வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பணம், தன வரவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவா, மற்றபடி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த பணப்புழக்கம், அதில் அந்த வங்கியில் இருக்கீங்க பாருங்கள், கேஷியர், இவெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்கள் பகைரோண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் வரும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த எஸ்பெஷலி இந்த புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவிட்டம் நட்சத்திரம் விழும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். வேணும்ட்டே உங்களை மேலே பழிய போடுவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட உங்கள் மேலே பழிய போடுவாங்க. அப்போ அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் வேணுங்கிறதுக்காக தப்பான விஷயத்தில் இறங்கிடக்கூடாது. வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி முன்னாடியே நான் சொன்னேன் பாருங்க, இந்த டியூஸ் ஏதாவது கவர்மெண்ட் டியூஸ் இருந்துன்னா கரெக்டாக கட்டிடுங்க. அதேமாரி என்னென்ன பிரச்சனைகளோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதன் மூலமாக வம்பு வழக்கு, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். சரியா? சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கந்த குரு கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. கந்தர் அனுபூதி கேளுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ தான் மனசு ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனால 6/11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது அஷ்டம ராசியில் இருந்தாலும் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.